மீதான குற்றச்சாட்டுகளை வந்து கண்டித்து வல்லை சத்தியா வந்து உண்ணாவிரதம் இருக்க போதாக அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க. நாங்க அவரை பத்தி நாங்க பேசுறதுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தாழ்த்திக்கல விரும்பவில்லை. நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், அது கடந்து செல்வோம் சொல்லியிருக்கோம். அடுத்த செப்டம்பர் 15 எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு திருச்சியில நாங்க மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போறோம். நாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் அடுத்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சொன்னாங்க. அந்த முயற்சியில தான் ஈடுபடும் சொல்லி எல்லாருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். இது அதை பத்தி பேசுறதே நேர கொலைன்னு சொல்லுவேன். நான் வேற வேலையை பார்ப்பேன். ஜனங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, அதை பத்தி பேசுவாங்க. தலைவரோட பணியாற்றினவர் ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர் வந்து கட்சியில வந்து கட்சி வளர்ச்சியாக இருந்தவர். அவரை பற்றி பேசுறது ஒவ்வொரு இயக்கத்திலும் மதிமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலையும் ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் உண்டு. அதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அது போன்றதா இந்த நபருடைய குற்றச்சாட்டு. அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம், அவருடைய குற்றச்சாட்டு பதில்கள் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கடந்து போனதை சொல்றாங்க. சொல்லவே இல்லைன்னா நீங்க கேட்கலாம். நீங்க நானே பல முறை சொல்லியிருக்கிறேன், விரிவா பேசியிருக்கேன். உங்க புதிய தலைமுறை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தா அதுல 27 நிமிஷம் போட்டிருந்தாங்க. அதை நான் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். எங்க இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து கடந்து செல்வோம். எல்லா இயக்கத்திலும் வர்றதா ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வரும், மறுபடியும் வெளியே போனவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்து செல்வோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.